ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பழமையான அறைகளை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் கோவில் 108 வைணவ திருத்தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. பழமையான ரங்கநாதர் கோவிலில் 15 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவிலில் உள்ள ரங்க விலாச மண்டபத்தின் மேற்கு பகுதியில் கொய்சால மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வேணுகோபாலன் சன்னதி உள்ளது. இதன் முன் மண்டப சுவரில் இருந்த கட்டுமானங்கள் அகற்றப்பட்ட போது 5 அடி அகலம், 20 அடி நீளம், 8 அடி உயரம் கொண்ட அறை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அறை கல்லால் மூடப்பட்ட தடயம் தெரிந்தது. அதை திறந்து பார்த்தபோது அதன் கீழே அதே அளவுக்கு மற்றொரு அறை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அறையில் தொல்லியல் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். வேணுகோபாலன் சன்னதியில ஒரு இதை இடிச்சு பாக்கறச்சே ஒரு பொக்கிஷம், ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு ரூம் கிடைச்சது. அந்த ரூம்லயும் ஒரு கல்லை நகர்த்தி பார்த்ததுல அதுக்குள்ள அடியிலேயே ஒரு 20 அடி நீளம், 8 அடி அகலத்துல ஒரு ரூம் மாதிரி கிடைச்சிருக்கு. இது ஸ்ரீரங்கம் கோயிலே ஒரு மக்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். தொல்பொருள் துறை அதிகாரிகளின் ஆய்வுக்கு பின்பே இந்த அறையை பற்றி முழு விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.